Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா இங்கிலீஷ்ல எப்படிலாம் கேள்வி கேட்கலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா do அப்படிங்கற அந்த ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு மட்டும் you அப்படிங்கற சப்ஜெக்ட்டோட இணைச்சு பேசும்போது do you அப்படினு பேசுவோம். இந்த do you வச்சு நம்ம இங்கிலீஷ்ல நிறைய கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்வியை நம்ம எப்படி உருவாக்கி கேட்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோவை கவனமா கவனிங்க. இங்க பாருங்களேன். நான் சிம்பிளான 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்மே பாத்தீங்கன்னா எந்த டென்ஸ்க்குள்ள வரும் அப்படினா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க do you வச்சு ஒரு கேள்வி கேக்குறீங்க அப்படினா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? புரிஞ்சா ஈஸியா இருக்கா? நீ என்னுடன் வருகிறாயா? நீ என் கூட வர்றியா அப்படினு கேட்டிருக்கோம். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு yes or no டைப் क्वेश्चन. வர்றியா? வரலையா அப்படினு தான் கேட்க வரும். நீ என் கூட வர்றியா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எப்படி கேட்கணும் அப்படினா ரொம்ப சிம்பிள். அதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம do அப்படிங்கற ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு கேட்கலாம். do. அதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட்ட பேசணும். இங்க சப்ஜெக்ட் யாரு? நீ. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா you அப்படிங்கற சப்ஜெக்ட்ட வச்சு மட்டும் தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். do you நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. இங்க என்ன verb இருக்கு? வர்றது தான். வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? come. do you come? do you come? நீ வர்றியா? இதுவே ஒரு சென்டென்ஸா மாறிடுச்சு. ஆனா இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் முடியல. யாரு கூட வர்றியான்னு கேட்டிருக்கோம். என் கூட வர்றியா? என்னுடன். என் கூட அப்படினா எப்படி சொல்லலாம்? உடன் அப்படினா with அப்படினு சொல்லுவோம். என்னுடன் அப்படினா with me. That's all. முடிஞ்சு. Do you come with me? Do you come with me? நீ என் கூட வர்றியா? புரியுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்களேன். நீ பள்ளிக்கு போகிறாயா? நீ ஸ்கூலுக்கு போறியா? எப்படி கேட்கலாம்? இப்போ இந்த கேள்வியை நம்ம இப்போ கேட்டிருக்கோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வச்சு கேட்டிருக்கோம். நீ ஸ்கூலுக்கு போறியா? எப்படி கேட்கலாம்? சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களோட ஆன்சர் காமெண்ட்ல பண்ணுங்க. எல்லாருமே பண்ணுங்க. வாய் திறந்து பேசுங்க. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இது. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. do you பேசணும்னே verb பேசுனீங்க. என்ன verb? போறது. do you go? எங்க போகிறாயான்னு கேட்டிருக்கோம். கரெக்ட்டுங்க. பள்ளிக்கு. இக்கு அப்படின்னா to. ஒரு தொலைவை நம்ம பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு டெஸ்டினேஷன் நம்ம பேசியிருக்கோம். பள்ளிக்கு ஒரு இடத்தை பற்றி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? அப்படின்னா to அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். எங்க? பள்ளிக்கு. ஸ்கூல். தட்ஸ் ஆல். do you go to school? do you go to school? நீ ஸ்கூலுக்கு போறியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த do you வச்சு நிறைய கேள்வி கேட்கலாங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு செயலை செய்கிறாங்களா செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம do you வச்சு கேள்வி கேட்கலாம். அடுத்து பாருங்களேன். நீ டிவி பார்க்குறியா? எப்படி கேட்கலாம்? சூப்பர். do you இங்கே என்ன verb என்ன? பார்க்கிறாயா? வாட்ச். எதை? டெலிவிஷன், டிவி. தட்ஸ் ஆல். do you watch TV? do you watch TV? நீ டிவி பார்க்கிறாயா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப்பில் தான் இருக்குது. வருகிறாயா? போகிறாயா? பார்க்கிறாயா? இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? ஒன்று எஸ்ன்னு ஆன்சர் பண்ணுவோம், இல்லைனா நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் ஆர் நோ டைப்பில் நிறைய கொஸ்டினை நீங்கள் கேட்டு பழகுங்க. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த மாதிரி நம்மளால் நிறைய கேள்விகளை தமிழில் கேட்க முடியும். அந்த கேள்வியை எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸாக உருவாக்கி பேச முடியும். இப்போ சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் சிம்பிளான 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 5 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா WH கொஸ்டினில் தான் ஆரம்பிக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் டு யூ ஈட்? வாட் டு யூ ஈட்? நீ என்ன சாப்பிட்ற? இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா WH கொஸ்டின் வச்சு தான் ஆரம்பிக்கி. do you eat அப்படின்னா நீ சாப்பிடுகிறாயா அப்படின்னு அர்த்தம். do you eat? நீ சாப்பிடுகிறாயா? அதுக்கு முன்னாடி நம்ம WH கொஸ்டின் ஆட் பண்ணும்போது what do you eat? நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னு மாறிடும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? பாருங்களேன். வாட் அப்படின்னா
என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் அப்படின்னா என்ன. வாட் யூ ஈட், நீ என்ன சாப்பிடுகிறாய். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், வாட் யூ ஈட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க. இதுக்கு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்களாக ஏதாவது சென்டென்ஸ் உருவாக்குங்க. நீங்களாக ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பேசுங்க. நான் பிரியாணி சாப்பிட்றேன். நீங்களாக ஏதாவது ஒன்று உருவாக்குங்க. நீங்களாக உருவாக்கி பேசுங்க. உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் நீங்கள் நினச்சி பண்ணுங்கள். காமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்து அதே நீங்கள் டைப் பண்ணாதீங்க. நீங்களாக யோசித்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், வேர் அப்படின்னா எங்கே. ஒரு இடத்த பற்றி நம்ம கேட்டிருக்கோம். எங்கே. வேர் டு யூ லிவ், நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க. வேர் டு யூ லிவ், நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, எங்கே வாழ்கிறீங்கன்னு சொல்ல கேட்போம் பார்த்தீங்களா. வேர் டு யூ லிவ், எங்கே. தேர்ட் பாருங்களேன், வென். வென் அப்படின்னா எப்போ. வென் அப்படின்னா எப்போ. பாருங்க, வென் டு யூ வேக் அப், ஒரு டைமை பற்றி பேசியிருக்கோம். வென் அப்படின்னா எப்போ. ஓகேங்களா? ஒரு டைமை பற்றி பேசியிருக்கோம். வென் டு யூ வேக் அப், நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க. வென் டு யூ கெட் அப், எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஒய். ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஒய் அப்படின்னா ஏன். ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம், ஏன். ஏன் அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். பேசலாமா? ஒய் டு யூ ஸ்டடி இங்கிலீஷ். ஒய் டு யூ ஸ்டடி இங்கிலீஷ், ஏன் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் WH கொஸ்டின் வச்சு தான் கேட்கணும். டு யூ ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஒய் டு யூ ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் ஏன் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஹவு. ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். பேசுங்க. ஹவு டு யூ கோ டு ஸ்கூல். ஹவு டு யூ கோ டு ஸ்கூல், நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு போகிறீங்க. பஸ்லையா, நடந்தா கேட்போம் பார்த்தீங்களா. ஹவு டு யூ கோ டு ஸ்கூல். நான் சொல்கிறேன், ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். நான் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை நீங்கள் உருவாக்கி பேசுங்க. WH கொஸ்டினை வச்சு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் பேசுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கேளுங்க. நீ சாப்பிட்றியா, நீ என்ன சாப்பிட்ற. நீ போகிறியா, நீ எங்கே போகிற. நீ விளையாடுறியா, நீ என்ன விளையாடுற. இந்த மாதிரி நீங்களாவே உருவாக்கி பேசுங்க. நீ படிக்கிறாயா, நீ எங்கே படிக்கிற. WH கொஸ்டினை வச்சு மட்டும் நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்ஸை நீங்கள் பேசலாங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரே விஷயத்தை நல்லா கவனிங்க. நம்ம WH கொஸ்டினை வச்சு கேள்வி கேட்கும்போது அதை தொடர்ந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆக்சிலரி வெப் தான் வரும். பாருங்கள், அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது. WH கொஸ்டின் வச்சு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெப் டூ தான் வருது. அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் வரும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், WH கொஸ்டின் தான் இருக்குது. வாட் இந்த இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்கள், டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெப் இந்த இருக்குது. யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இந்த இருக்குது. வெப் ஈட் அப்படிங்கிற வெர்ப் இருக்குது. நீங்கள் எல்லா சென்டென்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். பாருங்கள், WH கொஸ்டின், ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், வெர்ப். WH கொஸ்டின், ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், வெர்ப். WH கொஸ்டின், ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், வெர்ப். WH கொஸ்டின், ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், verb. உங்களுக்கு இந்த மாதிரி WH கொஸ்டின் வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 2000 டெய்லி யூஸ் சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு WH கொஸ்டின்ஸ்க்கும் தனித்தனியாக நிறைய சென்டென்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய பழக்க வழக்கத்தை பற்றி கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீங்கள் காலையில் காஃபி குடிக்கிறீர்களா. எப்படி கேட்கலாம்? இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? நீங்கள் டெய்லியுமே இதை செய்வீங்களா? காஃபி குடிக்கிற ஒரு செயலை டெய்லியுமே குடிக்கிறீங்களா கேட்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஹேபிட்டை பற்றி பேசும்போது கேள்வி கேட்கும்போது டூ யூ வச்சு கேள்வி கேளுங்க. டூ யூ ட்ரிங்க் என்ன காஃபி. இன்னும் இந்த சென்ஸ் முடியல. நீங்கள் காலையில் காஃபி குடிக்கிறீர்களா. காலையில் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பர். In the morning.
காலையில் in the morning. புரிஞ்சா? Do you drink coffee in the morning? Do you drink coffee in the morning? இப்போ அடுத்த சென்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எங்கே உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் மாலையில் டிவி பார்ப்பீர்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரியும். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே பிகினர்ஸ், அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களாம் நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசணுங்க. ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் மாலையில் டிவி பார்ப்பீர்களா? எப்படி கேட்கலாம்? சூப்பர். Do you watch எதை? டிவி எப்போ? மாலையில். In the evening. That's all. தேர்ட் பாருங்க. நீங்கள் தினமும் ஆங்கிலம் படிக்கிறீர்களா? எப்படி கேட்கலாம்? Do you study? Do you study? நீங்கள் படிக்கிறீர்களா? எதை படிக்கிறீர்களான்னு கேட்டிருக்கோம். இங்கிலீஷ். எப்போ? தினமும். எவ்ரிடே. தட்ஸ் ஆல். ஈஸியாக புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீங்கள் தினமும் இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்க்குறீங்களா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் சிம்பிளான 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். 1 2 3 4. இதில் 2 பாசிட்டிவான சென்டென்ஸ் இருக்குது, 2 நெகட்டிவான சென்டென்ஸ் இருக்குது. எதெல்லாம் பாசிட்டிவான சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கும். சூப்பர். திஸ் ஒன். ஓகே, பேசலாமா? உனக்கு காஃபி பிடிக்குமா? இது உங்களுக்கான டெஸ்ட், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். உனக்கு காஃபி பிடிக்குமா? எப்படி கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கும். Do you like? லைக் அப்படின்னா பிடிக்கும். Do you like? உனக்கு பிடிக்குமா? என்ன பிடிக்குமான்னு கேட்டிருக்கோம். காஃபி. தட்ஸ் ஆல். இதை நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம். Do you like coffee? Yes, I like. Yes, I do. எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உனக்கு காஃபி பிடிக்காதா? உனக்கு காஃபி பிடிக்காதா? எப்படி கேட்கலாம்? என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். டு நாட். ஆனால் நீங்கள் பேசும்போது டு நாட் அப்படின்னு பேசாதீங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா டோன்ட் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? இந்த டு நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, அதோட சுருக்கம் தான் பார்த்தீங்கன்னா டோன்ட். அதை சுருக்கி நம்ம டோன்ட் அப்படின்னு பேசலாம். ஓகேங்களா? டோன்ட். மிச்சதை அப்படியே பேசுகிறீங்க. டோன்ட் யூ லைக் என்ன காஃபி? தட்ஸா. இப்போ அடுத்து பாருங்களேன். உனக்கு அவனை தெரியுமா? கேட்போம் பார்த்தீங்களா? உனக்கு அவனை தெரியுமா? டு யூ தெரியுமான்னு கேட்டிருக்கோம். டு யூ நோ யாரை? அவனை. டு யூ நோ ஹிம்? டு யூ நோ ஹிம்? உனக்கு அவனை தெரியுமா? ஹிம் அப்படின்னா அவனை, ஹி அப்படின்னா அவன். நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து பாருங்களேன். உனக்கு அவனை தெரியாதா? நெகட்டிவாக கேட்டிருக்கோம். உனக்கு அவனை தெரியாதா? எப்படி கேட்கலாம்? சூப்பர். டோன்ட். மிச்சதை அப்படியே பேசிடுங்க. டோன்ட் யூ நோ யார? அவனை, ஹிம். இப்போ அவளை அப்படின்னா ஹெர் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களை அப்படின்னா தெம் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சதெல்லாம் அப்படியே பேசிடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா கான்செப்ட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக கவனிங்க. இப்போ நான் இங்கே 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருள் ஏதோ ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்க வரும்போது நம்ம டூ வச்சு கேள்வி கேட்கணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த 4 சென்டென்ஸில் 2 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். இருக்கிறதா அல்லது வைத்திருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிற 2 சென்டென்ஸ் பாருங்க, இல்லையா அல்லது வைத்திருக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி கேள்வி எப்படி கேட்கலாம்? டூ யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஏன் அப்படின்னா
யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். உன்னிடம் ஒரு பைக் இருக்கிறதா? இருக்கிறதா எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். டு யூ இருக்கிறதா எப்படி சொல்லலாம்? ஹாவ். இருக்கு அப்படின்னா ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வைத்திருக்கிறான், வைத்திருக்கிறாள், வைத்திருக்கிறேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். நீங்கள் பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது நீங்கள் டூ யூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். அதுவே நீங்கள் ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது டஸ் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு சிம்பிளாக புரியுறதுக்காக நான் டூ யூ வச்சு மட்டும்தான் உங்களுக்கு சிம்பிளாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். டு யூ ஹாவ் உன்னிடம் இருக்கிறதா அல்லது நீ வைத்திருக்கிறாயா? என்ன இருக்கிறதான்னு கேள்வி கேட்டிருக்கோம். ஒரு பைக். டு யூ ஹாவ் அ பைக்? தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ இதே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக எப்படி கேட்டிருக்கோம். உன்கிட்ட ஒரு பைக் இல்லையாப்பா, நீ ஒரு பைக் வச்சிருக்கலையா? எப்படி கேட்கலாம்? என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க. இந்த டூக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டோன்ட் மிச்சதை அப்படியே பேசுங்க. டோன்ட் யூ ஹாவ் அ பைக்? டோன்ட் யூ ஹாவ் அ பைக்? உன்கிட்ட ஒரு பைக் இல்லையா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். உன்கிட்ட ஒரு கார் இருக்கா? உன்கிட்ட ஒரு கார் இல்லையா? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை நீங்களாக பேசுங்க. உன்கிட்ட ஒரு பென்சில் இருக்குதா? உன்கிட்ட ஒரு பென்சில் இல்லையா? நீங்களாக வாய் திறந்து பேசுங்க. நிறைய சென்டென்ஸை நீங்களாக உருவாக்கி பேசுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நான் சிம்பிளாக புரியுதுக்காக பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு மட்டும்தான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்களாக பார்த்தீங்கன்னா உங்களை உருவாக்குங்க. அடுத்து பாருங்களேன். உன்னிடம் பணம் இருக்கிறதா? உன்கிட்ட காசு இருக்குதா? எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் உன்னிடம் இருக்கிறதா என்ன? மணி. முடிஞ்சுங்க. இப்போ அடுத்து பாருங்க. உன்கிட்ட பணம் இல்லையா? சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. டோன்ட் யூ ஹாவ் மணி? உன்கிட்ட பணம் இல்லையா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். இதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும். தேங்க்யூ.